எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தமிழர் இன வரலாற்றில் இம்மாநாடு ஒரு மாபெரும் பாய்ச்சல். தான் சார்ந்த சாதிக்காக கூடிய தமிழன், தான் சார்ந்த மதத்திற்காக கூடிய தமிழன், தான் சார்ந்த கட்சிகளுக்காக கூடிய தமிழன், வணங்குகிற சாமிக்காக கூடிய தமிழன், முதலாக தான் பிறந்த தமிழர் என்கிற இனத்திற்காக கூடியிருக்கிறான் என்பது ஒரு படிநிலை பாய்ச்சல். பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கின்ற எமது பெற்றோர்களே, அறிவார்ந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, நாளைய எம் தமிழ் சமூகத்தை வலிமையான வளமையான ஒரு எழுச்சி மிகுந்த புரட்சிகரமான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாங்கள் யார்? உங்கள் பிள்ளைகள். இங்கு கூடியிருப்பவர்கள் தலைவர்கள், தொண்டர்கள் என்று கூடவில்லை. நாங்கள் தமிழர்கள் ஒரு தாயின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு கூடியிருக்கிறோம். நாங்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள், எங்களுக்காகவும் வந்தவர்கள், எங்களின் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக வந்தவர்கள். எங்களின் அரசியல் இதுவரை இந்த நிலத்தில் இருக்கின்ற அரசியலிலிருந்து முற்றுமுழுதாக மாறுபட்டது. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு இந்த களத்திற்கு வந்த பிள்ளைகள் நாங்கள். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல், புவியியல் போல அரசியல் அது ஒரு வாழ்வியல். எமக்கான மூச்சுக்காற்றை நாங்களே சுவாசிப்பது போல, எமக்கான உணவை நாங்களே எடுத்து உண்பது போல, எமது உரிமையை, எமது விடுதலையை நாங்களே போராடி பெறுவது என்ற உயர்ந்த நோக்கோடு களத்திற்கு வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். எங்களுடைய கனவு ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் எங்கள் இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புத்தம் புதிதாக புதிய ஒரு கட்டடத்தை கட்ட வந்த புரட்சியவாதிகள் நாங்கள். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். அப்படிப்பட்ட புதிய ஒரு சமூகம் இங்கே
அரசியல் என்பது கட்சி அரசியல், தேர்தல் அரசியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கிறது. சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. இங்கே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு, எங்களின் இலக்கு, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வன கொள்ளை, மது, மத போதை, இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற பெருங்கனவோடு களத்திற்கு வந்த பிள்ளை. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே எங்களுடைய கனவு. காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம் எல்லாவற்றையும் காப்பது, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல். இது நாடு, தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் காப்பது ஒரு அரசியல். அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். கொள்கை தெளிவு, குழப்பமில்லா முடிவு. அதனால்தான் உலக வரலாற்றிலே என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, ஒரு அரசியல் இயக்கம் தொடர்ந்து 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 தனித்து 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 நின்று வளர்ந்து 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 வருகிறது என்றால் உலகில் நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த அரசியல் கட்சியும் இல்லை. இரண்டாயிரத்தி 16 வெறும் 4.5 லட்சம் வாக்குகள், 1.1 விழுக்காடு. மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்த இடம் தடம் தெரியாமல் போயிருக்கு. ஆனால் கொண்ட உறுதி, லட்சிய சுமை தொடர்ந்து 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 அடுத்து அடுத்து தனித்து தனித்து நின்று எவரோடும் சமரசம் இல்லை. நின்ற எல்லா தேர்தலிலும் தோற்றோம். தோற்றதை போல இங்கே யாருக்காவது தோற்றவர்கள் போல தெரிகிறதா? இல்லை. மேலும் மேலும் அதே 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 வெறியோடு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாது என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அப்படி அடிபட்ட புலி மட்டுமல்ல, அடிமைப்பட்ட இனமும் கூட எழுந்து நிற்கிறோம். 5வது முறையாக ஒரு அரசியல் கட்சி எந்த சமரசம் செய்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசாது தனித்து நின்று தேர்தல் களத்திலே நிற்கிறது என்றால் அது இந்திய துணை கண்டத்திலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் தனித்து நிற்கிறோம்? தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். அதனால் தனித்து நிற்கிறோம். இங்கே கூட்டணி என்பது வெறும் சீட்டணி, நோட்டணியாக மாறி இருக்கிறது. கொள்கை இல்லாத அரசியல் பாவம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நாங்கள் வியாபாரம் செய்ய தயாராக இல்லை, அந்த பாவத்தையும் செய்ய தயாராக இல்லை. நாங்கள் செய்ய வந்தது வியாபாரம் அல்ல, எங்களுக்கு வேண்டியது அரசியல் விடுதலை. அதற்காகவே தனித்து தனித்து களத்திலே நிற்கிறோம். எந்த துணிவில் நிற்கிறோம்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே நிற்கிறோம்.
எந்த மக்களிடமிருந்து எந்த மக்களுக்காக வந்தோமோ அதே மக்களை நம்பி அவர்களுடனே களத்திலே நிற்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே, நாம் நம் தாயை தொலைத்தவர்கள், பெற்ற தாயை, பெருமைமிக்க தாயை, அருந்தமிழ் தாயை தொலைத்தவர்கள், அருமை தெரியாது தொலைத்தவர்கள். மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா, முதலில் அதற்கு யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரும் போக வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. பிறகு எப்படி அந்த நாட்டை அழிப்பது? முதலில் அவன் மொழி அழிக்க வேண்டும். மொழி அழித்தால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்துவிடும், அவன் அடையாளம் அழிந்துவிடும், அந்த இனம் அழிந்துவிடும். அப்படி என் இனத்தை முற்றுமுழுதாக என் மொழியை அழித்து, என் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடுகளை சிதைத்து அழித்து என் இனத்தை அழித்து முடித்து விட்டார். தமிழன் நாட்டில் தமிழ் இல்லை, ஏட்டில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஆட்சியில் இல்லை, பேச்சு மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக எந்த இடத்திலும் என் தாய்மொழி இல்லை. தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, பிறகு அது பாடமொழியாக மாறியது, பிறகு அது விருப்ப மொழியாக மாறியது. எந்த தமிழனும் விரும்பவில்லை. என் தாய்மொழி கண்ணு முன்னாடி சிதைந்து அழிந்து போனது. மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் நம் புரட்சி பாவன். எங்கே இருக்கிறது? ஸ்ட்ரீட் இருக்கிறது, தெரு இல்லை, நிலச்சாலை இல்லை, அவென்யூ இருக்கிறது, விரிவு இல்லை, பிரிவு இல்லை, செக்டர், எக்ஸ்டென்ஷன். நாட்டில் இல்லை தமிழ், நாட்டில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும்? தொடர்ச்சியாக ஒரு நிமிடம், ஒரு நொடி, கொஞ்ச நேரம் கூட தமிழ் பேச என் இன சொந்தங்களுக்கு வரவில்லை. சரிபாதிக்கு மேலே ஆங்கிலம் கலந்து தமிழர்களாக மாறிவிட்டார். 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடர்கள், 1600 தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர்கள், 15ஆம் நூற்றாண்டிலே தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளிகள், பிறகு துளு. இப்படி கலந்து நம் தாய்மொழியை பேசி பல மொழிவெளி தேசியனங்களாக பிரிந்து சென்று விட்டோம். இப்போது இங்கே தமிழர்கள் இல்லை, நாம் தமிழர்கள். அப்ப இந்த நிலையில் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்து மறுபடியும் என் இனத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய கடமை இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மாண தமிழ் பிள்ளைக்கும் இருக்கிறது. தமிழன் பெயரிலே தமிழ் இல்லை, பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்று உலகிற்கு காட்டுவோம் என்றார் முத்துக்குத்தன். யாரும் தமிழில் பெயர் வைப்பதில்லை, தமிழில் பேசுவதில்லை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று எண்ணுகிற ஒரு இழிவான மனப்போக்கு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுருகாற்று படைத்த தெய்வ தமிழ் செத்துப்போனது. அகநானூரும் புறநானூரும் தந்த என் அன்னை தமிழ் அழிந்து போனது. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன் என்ற என் சிவனின் தமிழ் செத்து போனது. அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் என்ற என் முருகப் பெருமானின் தமிழ் முடிந்து போனது. என்னதும் தம்பி தங்கைகளே, மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நீங்கள். அதனால்தான் திரும்ப சொல்லுகிறேன், இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான்.
திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா? பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா? இதுதான் இந்த களத்திலே அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னரும் சொந்தங்களே, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர் எழுச்சியுற வேண்டும். அப்படி என்றால் தமிழன் ஆளும்போதுதான் தமிழ் மீளும். அதற்காகத்தான் நாம் தனித்த ஒரு பாதையை போட்டு தமிழர் தேசம் அரசியலை கட்டி எழுப்பி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறான் நம்முடைய புரட்சி பாவலர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்கிறான் நம்முடைய பாட்டன் பெரும்பாவலன் பாரதி. அதையேதான் திருப்பி அவனுக்கு சொல்கிறோம், ஆம் பாரதி, எங்கேயும் காணும். தாயை தொலைத்த பிள்ளைகள் உலகில் எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த திமிர், அந்த பெருமிதம், ஆகச் சிறந்த இலக்கிய வளமையை கொண்ட ஒரு மொழி தமிழ். 4 கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளில் முதன்மையான மொழி தமிழ். சீர், சந்தம், யாப்பு, அசை, தொடை என்று 4 கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ். ஆங்கிலம் இறைமகன் இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது ஆங்கிலம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது என்றால் எவ்வளவு தொன்மையான ஒரு மொழியின் பிள்ளைகள் நாம் என்பதை அறிவு சமூகம் அறிய வேண்டும். அடுத்தவன் மொழி அறிவென்று கருதி என் அன்னை தமிழை அழிய கொடுத்தோம். அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும்? இந்த கேள்வி ஏன் இவரிடத்திலும் எழவில்லை? ஆங்கிலம் ஒரு மொழி, அது எப்படி அறிவாகும்? எப்படி அறிவாகும்? கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறார், உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள். அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று பதிவு செய்கிறார். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார். பைபிள் இந்து, பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, திருக்குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பகவத்கீதை இந்து மக்களுக்கு, ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த வேத நூல்களை, இந்த புனித நூல்களை படிப்பதில்லை. ஆனால் எந்நாட்டவருக்கும் எச்சமயத்தவருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நன்னறி உண்டென்றால் அது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய திருக்குறள் தான் என்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பதிவு செய்கிறார். அதனால்தான் அது உலக பொதுமறை என்று சொன்னோம். அந்த மறை தந்தவனின் பிள்ளைகளா நாம் மறந்து போனோம் தமிழை. வேறு எழுச்சி கொண்டு தமிழ் சமூகம் எழுகிற காலம் இது. நாம் இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வரவில்லை. தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற பெருமரவன் நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவன் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்ற முடிவோடு களத்திலே வந்தோம். அருமை பெருமக்களே, நமது ஆதி முன்னோன் முருக பெரும்பாட்டன் வேலேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பின்னவன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் வாவேந்தி களத்திலே பாய்ந்தான்.
அவன் பேரன் பிரபாகரன் என்ற பெருமரவன் துவக்கேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பிள்ளைகள் சீமானும் அவன் உடன் பிறந்தார்களும் அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்திலே பாய்கிறோம். காலம்தான் நமக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை கையளித்தது. ஆனால் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய் தமிழை மீட்க, மொழியை பாதுகாத்த இனமெல்லாம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை அழிய கொடுத்த இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் என்கிறார்கள். நாம் வீழ்ந்து விட்டோம். எழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டம். மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை, சீருடை அணியாது கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சியாளர்கள் இந்த களத்திலே கூடியிருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளில் இருந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து வர முடிந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு நாட்டிலும் என் இன உறவுகள் உணர்வு எழுச்சியோடு நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் நிற்கிற இந்த மகன் உங்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய இன்னுயிர் சொந்தங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்னை தமிழை அழியாமல் மீட்க காக்க ஒரு அரசியல் பெரும்படையை கட்டி எழுப்பி வருகிறோம். இந்தி திணிப்பால் எம்முயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ அழிந்து விடுமோ என்று அஞ்சி முதலாக தன் உயிரை தந்தவன் நம்முடைய பாட்டன் நடராஜன். அதற்கு பிறகு தாளமுத்து என்கிற இன்னொரு பாட்டன். அவர்கள் தொடங்கிய மொழி புரட்சி இன்று வரை தொடர்கிறது. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நமது முன்னவர்கள். செத்து போனது. இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நம் இன உறவுகள். இனம் செத்து போனது. என்ன செய்யலாம்? அவ்வளவுதான் என்று விட்டுவிட்டு செல்வதா? இல்லை. வீழ்ந்த தமிழினம் எழுந்தது. மறுபடியும் 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 போரிட்டு வென்றது என்ற வரலாற்றை படைக்க வேண்டுமா என்பதை மான தமிழ் பிள்ளைகள் நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். ஈழ தாயகத்தில் இறங்கிய புலிக்கொடி இன்னொரு தாய் நிலத்தில் அடுத்த ஆண்டு ஏற்றப்பட்டது. விழுவோம் விதையாய், எழுவோம் விடுதலையாய் என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளை.